இயற்கை விவசாயத்தில் நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கிறோம். இது மாதிரி செய்யல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு செலவே கிடையாது. நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து நம்மளே பாக்டீரியாவை பிரித்து எடுத்துடுறோம். இயற்கை விவசாயம் மூலமா ராட்சசத பூசணிக்காயை வளர்த்து ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காரு இங்க ஒருத்தர். கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்து இயற்கை விவசாயத்திலேயே கவனம் செலுத்திட்டு வராரு. இயற்கை முறையில அளவுக்கு மிகப்பெரிய பூசணிக்காய வளர்க்க முடியுமான்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இவருடைய செயல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர் மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகுந்து பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரக்கூடிய லோகநாதன் அவர்கள். இவருக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் சின்ன வயசுல இருந்திருக்கு. அதனால சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. தன்னுடைய தோட்டத்துல செடிகளுக்கு இவர் கெமிக்கலை பயன்படுத்தினதால செடிகள் எல்லாமே இறந்து போனதா கூறப்படுது. கெமிக்கல் மருந்த உரமா பயன்படுத்தினதால இப்படியாச்சு அப்படின்றதுனால இனிமேலு கெமிக்கலை பயன்படுத்த கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்காரு. அதை தொடர்ந்து கெமிக்கல் உரங்களை முற்றிலும் தவிர்த்து இயற்கை முறையிலேயே விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்ட தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு அந்த முறையில இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வராரு. அப்படி இயற்கை விவசாயம் மூலமா பிரம்மாண்டமான ராட்சசத பூசணிக்காய் ஒன்றையும் வளர்த்துட்டு வராரு. இது பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இயற்கை முறையிலையும் விவசாயம் செஞ்சு அதுலயும் நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்றத செஞ்சுட்டு வராரு. இது பல பேருக்கு ஊக்கம் அளிக்கும் விதமா இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்து பாளையம். இங்கே தான் நம்ம 10 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அந்த இயற்கை விவசாயம் செய்யறதுனால நம்மளுடைய காய்கறிகள்லாம் எந்த அளவுக்கு தரமானதாகவும் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சுக்கிறோம். அப்படி தயாரிக்கிறதுனால தான் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த பெரிய பூசணிக்காய், இந்த ஆப்பிள் சொரக்காய், இன்னும் அனைத்து விதமான பயிர்கள் மல்லிகைப்பூ, ரோஸு, சம்மங்கி, கிழங்கு, கரும்பு, காய்கறிகள், பூக்கள், மரங்கள், அனைத்து விதமான பயிர்களுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுடைய மண் வளமானதாக மாறும். என்றைக்குமே மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த அதில் விளைவிக்கக்கூடிய விளைபொருள்கள் அனைத்துமே நல்லா தரமானதாகவும் கிடைக்கும், அதிக எடையும் கிடைக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்ட்டு இருந்துச்சு. இப்போ அதை நான் அப்படி தான் நாட்டு மாட்டு சாணமெல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானே எனக்கு தேவையான இடுபொருள் அந்த நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்தெடுத்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு டைம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த சாணியை கரைச்சி விட்டு பாசி வரும், அந்த பாசி எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த உரம் கிடச்சிது. அதை ஒரு 200 லிட்டர் பேரலில் போட்டு 2 கிலோ தண்ணி, 2 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலில் தான் அது வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு, அதில் உள்ள பாக்டீரியா, அதனுடைய சத்து எல்லாமே அதில் கிடைக்கும் போது அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதை நம்ம 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம், அனைத்து காய்கறி பயிர்களுக்கும் கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு அதில் மீண்டும் சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் ரெடி ஆயிடும். இது மாதிரி செய்யல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு செலவே கிடையாது. நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து நம்மளே பாக்டீரியாவை பிரித்து எடுத்துடுறோம். அது எப்படி பிரித்து எடுக்கணுங்கிற பயிற்சி நம்ம நிலத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் அது மாதிரி அதை பிரித்து எடுத்துக்கிட்டோம், அப்படி முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தாய் தர்மம் கொடுக்குறோம்.